ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் திருவண்ணாமலை கிங்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 4ஓட உற்சவம் நைட் டைம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா காமதேனு அண்ட் தென் கற்பூரம் சம்திங் அதில் தான் இன்றைக்கி சாமி உற்சவம் வரப்போகிறாரு. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 7:30. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபத்தில் அந்த அலங்காரம் நடக்கும். ஸோ அங்கேருந்து உற்சவர் கிளம்புவார். ஸோ அதை இப்போ பார்த்தோன்னா போட்டு வேறு லெவலில் இருக்குது டெக்கரேஷன்ஸ். இங்கே ஃப்ரீ காஃபி கொடுத்துட்ருக்காங்க அண்ணாமலையாரோட பேரில். இதுதாங்க கல்யாண மண்டபம். இது கல்யாண மண்டபம். உள்ளே வந்து சாமி அலங்காரம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அலங்காரம் பண்ண பிறகு இதுலேருந்து வெளில வந்து சாமி வெளில வர ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் முடியல போல் அலங்காரம். மேலே அந்த ப்ளூ கலரில் ஸ்க்ரீன் போட்டு மூடிருக்காங்க. எல்லோரும் வெளில பார்த்துட்ருக்காங்க. அலங்காரம் முடிஞ்சுன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க விடுவாங்க. ஃபோட்டோஸ் நிமிஷம்லாம் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். முடிஞ்சிடுச்சு. ஆனால் இன்றைக்கி முன்னாடி போக முடியாது, பயங்கர க்ரௌடாக இருக்குது ஃபுல்லாகவே. பாருங்கள், எல்லாம் பாட்டிலாம் ஏறி பார்த்துட்ருக்காங்க. செம கூட்டம். அண்ணாமலையாருக்கு இப்போ கற்பூரம் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் பார்க்குறோம். விஷுவல் தெரியுது லைட்டாக. செம க்ரௌடாக இருக்குது. நம்ம வெளியில் போயிடலாம். வெளில வரும்போது பார்க்கும்போது பயங்கர மாஸ் என்ட்ரியாக இருக்கும். வரவேற்க மேனதோரெல்லாம் வந்துருச்சு. அண்ணாமலையாரை வரவேற்க ஃபஸ்ட்டு வந்து விநாயகரோட என்ட்ரி ரெடியாக இருக்கார். அந்த வாகனத்தில் உட்காந்துட்டார். இப்போ இன்றைக்கி வந்து கற்பக விருட்ச வாகனம். இன்றைக்கி பயங்கரமான ஒரு டெக்கரேஷன் அண்டு அப்பியரன்ஸ் இருக்கிறது. ஸோ விநாயகரும் ஒரு என்ட்ரி எப்படின்னு பார்க்கலாம். விநாயகர் வீடு வச்சுருக்காரு விநாயகர். அடுத்தது முருகரோட என்ட்ரி. முருகரும் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எல்லா சாமியுமே பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்பியரன்ஸில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி அண்ணாமலை வந்து கொஞ்சம் டெய்லியும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் தென் முருகருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ 2 சாமி வந்தாச்சு. இப்போ ஃபுல் க்ரௌடு வந்து அண்ணாமலையாருக்காக வெயிட்டிங்கு. ஃபுல்லாக கொஞ்சம் ஜாலியாக இருந்து இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. செம்ம மாசாக இருக்குது போது பாருங்கள். இப்போ என்ட்ரி செம்ம க்ரௌடாக இருக்குது. வர போகிறார். லைட்டாக உள்ள அந்த கொடை தெரியுது, ஆடிட்டு வராங்க. என்ட்ரி இருக்குது தெரியுதுங்களா? எல்லோரும் போய் கை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வரப்போகிறார். வேறு அந்த ஃபேஸ் லைட்டாக அந்த என்ட்ரன்ஸு வெளில வந்த பிறகு பயங்கர ஒரு மாஸ் என்ட்ரியாக இருக்க போகுது. செம ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட் தான் இதான். ஏன்னா உள்ளேருந்து சாமி வெளில வரும்போது பயங்கர ஒரு மேளதாளம் கரகோஷம் அப்பா அடிப்போம்.
அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சாமியை வந்த பிறகு அந்த நேரத்துலேருந்து கிளம்புவாங்க. அப்படியே கிளம்பி கொடிக்கம்பம் கீழே வந்து நிற்போம். நின்று ஒரு ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோபுரம் எடுத்துகிட்டு விசிட் ஆகும். ஸோ அண்ணாமலையார் அவரும் வந்துட்டார். இப்போ இந்த கோபுரத்தை விட்டு வர என்ட்ரி வேறு லெவல் இருக்கும். அண்ணாமலை பார்த்திங்கன்னா லைட்டாக வெளில செம்ம கரகோஷோட பயங்கர எஃபெக்டாக எல்லோரும் வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணாமலே ரெண்டு பேரும் போயிட்டாங்க. வெளியே மெயின் கோபுரம் அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போக மாட்டாங்க. ஸோ சைடு வழியாக தான் வருவாங்க. அது காரணம் என்னன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த என்ட்ரி கூட நல்லாயிருக்கும். பீப்புள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கேதர் ஆகிட்டாங்க. அண்ணாமலே நம்ம ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் வந்து காட்சி அளிக்கிறாங்க. கையெல்லாம் அதிகமாக இல்லை, கைகளோட செல்ஃபோன் தான் அதிகமாக இருக்குது. இப்போ அண்ணாமலை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்ணாமலை உள்ள கிளம்புவார். அண்ணாமலை ஒன்றா கிளம்பிட்டாங்க. இது அந்த கற்பக விஷ வாகனம் சமத்தியாக இருக்கும் டெக்கரேஷனு. ஸோ இன்றைக்கி இவங்க முருகர் வந்து அன்ன வாகனத்தில் வருவார், விநாயகர் வந்து காமாதேவன், இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கற்பக விஷ வாகனம். இது ஃபுல்லாக சாமி இப்போ வந்து அவுட்டிங் வெளில வரதுக்கு ரெடியாக இருக்குது. விநாயகர் பார்த்துட்ருக்கீங்க. முருகர் வந்து அன்னத்தில் வராரு. அம்மன் வந்து காமதேவன். இன்றைக்கி ஸ்பெஷலி வந்து கற்பக விருட்ச காமதேவன் வாகனம். கற்பக விருட்ச வாகனத்தில் வந்து அண்ணாமலையாரும், காமதேவனில் வந்து அம்மனும் வராங்க. இது டே 4ஓட நைட். இன்னும் நிறையவே அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் திருவண்ணாமலை கிங்டம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.